வழி, இரண்டாவது மரணத்துக்கு போகிற பாதாளத்தினுடைய வழி. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். இன்றைக்கு வாலிபருடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகளாய் காணப்படுகிறது? பிரியமானவர்களே, வாலிப சமுதாயம், வாலிப பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கை இன்றைக்கு எப்படியாக சென்று கொண்டிருக்கிறது? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம், முதல் சங்கீதம், முதல் வசனம். நடவாமலும் நில்லாமலும். பிரியமானவர்களே, இன்றைய வாலிப சமுதாயம் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த வாலிப சமுதாயத்துக்கும் இப்பொழுது இருக்கிற வாலிப சமுதாயத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் காணப்படுகிறது. இன்றைக்கு வாலிபன் யாரோடு கூட அவனுடைய வாழ்க்கை யாரோடு கூட இருக்கிறதுனா, துன்மார்க்கமான ஆலோசனை கொடுக்கிற, அது ரட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்படாத வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் கூட, பிரியமானவர், என்ற செய்தி வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற, வாலிப பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிற தாய்மார்களுக்கு செய்தி. உங்கள் பிள்ளைகளுடைய வழி எப்படிப்பட்ட வழியாய் அது காணப்படுகிறது? உங்களை பார்த்து நான் கேட்பேன், உங்கள் பிள்ளை, உங்கள் வாலிப பையன் +1 10th படிக்கிற பையன் எப்படி படிக்கிறான் நான் கேட்கும்போது, நல்லா படிக்கிறான் பதில் சொல்லுவோம். ஆனால் எப்படி ஜெபிக்கிறான், எப்படி வேதத்தை வாசிக்கிறான், தினந்தோறும் அந்த அந்த இளம் வாலிபர் கூட்டம், அக்னி அபிஷேகத்து கூட்டத்தில் அவன் வருகிறானா என்றால், பாஸ்டர் கேள்வி கேட்கும் போது உங்கள் பிள்ளைகளை நீ தப்பி விட்டுடலாம், அவனை குறித்து நல்ல மாதிரி சொல்லலாம். ஏன்னா எந்த தாயும் தன் பிள்ளையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, எந்த தகப்பனும் தன் மகளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இன்றைக்கு ஒரு சத்தியம், வாலிபன் தன் வழி, அவனுடைய வழி எப்படிப்பட்ட வழியா இருக்கிறது? அவன் துன்மார்க்கமான ஆலோசனை கொடுக்கிற வாலிபரோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாவியான அந்த வாலிபரோடு அவன் நின்று கொண்டிருக்கிறான், பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். வாலிபர்கள், என் பிள்ளை அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டில் இருக்கிற மாதிரியே பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கு ஒரு சத்தியம், உங்கள் வாலிப பிள்ளையுடைய வழி பரிசுத்தமான வழியாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஏனென்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா வாலிபருக்கும் முன்மாதிரியை அவர் காண்பித்து போயிருக்கிறார். ஒரு வாலிபனால அவர் பரியாசக்காரர்கள் அவர் சிலுவையில் தொங்கியிருக்கும் போது பரியாசம் பண்ணினார்கள். பாவியானவன் என்று, பிசாசனுடைய மகன் என்று ஆண்டவராக இயேசுவை தூஷித்தார்கள். ஆனாலும் ஒரு வாலிபன் இந்த பூமியிலே பரிசுத்தமுள்ள தெய்வமாக வாலிபருக்கெல்லாம் முன்மாதிரியை, அவருடைய வழிகளெல்லாம் பாருங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்களே, வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற தாய்மார்களே, எத்தனை பேர் கர்த்தருடைய வழியில, பரிசுத்தமான வழியில நம்முடைய பிள்ளைகளை நாம் வழி நடத்துகிறோம். நம்ம வீட்டில் சின்ன பையன் தான் இருப்பான், அதுவும் பெண் பிள்ளைகளை சொல்லவே வேண்டாம். இப்போ பார்த்தா சின்ன பிள்ளைகளா இருக்கும், ஒரு 2-3 வருஷத்துல பெரிய அப்படியே ஹைட் ஆயிடுங்க. இன்னைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வழி முதலாவது சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முதலாவது பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா? வாலிபனை பார்த்து வேதம் சொல்லுகிறது, பெரியவர்களை பார்த்து நான், பெரியவர்களே, உங்கள் வழியை நீங்கள் எதினால் சுத்தம் பண்ணுவீர்கள்? அதற்கு விடை அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்படுகிறது, உம்முடைய வசனத்தினால் தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று எத்தனை பேர் நம் வசனத்தின் வழியிலே நடக்கிறார்கள் வாலிபர்கள்? எத்தனை பிள்ளைகள் விரல் விட்டு எண்ணிடலாம். நம்முடைய சபையில் எண்ணற்ற வாலிபர்கள் இருக்கிறாங்க, இளம் வாலிபர்கள், மூத்த வாலிபர்கள் சொல்லி எண்ணற்ற வாலிபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் இங்கே வந்திருக்கிற நம்மில் எத்தனை பேர் கர்த்தருடைய வழியிலே நாம் நடந்து செல்லுகிறோம்? கர்த்தருடைய பாதையில், கர்த்தருடைய வசனம் காட்டுகிற அந்த பாதையில் எத்தனை பேர் நாம் கடந்து செல்லுகிறோம்?
ஒருவரும் இல்லை பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது சுத்தம் பண்ணுதல் என்றால் என்ன தெரியுமா? நன்றாய் கவனிங்கள். சுத்தம் பண்ணுதல் என்று சொன்னால் என்ன தெரியுமா? நான் நடைமுறையிலே சொல்லுகிறேன், தவறான காரியங்களை விட்டு விலகியிருப்பது, தவறான காரியங்களை தவிர்ப்பது. வாலிபர்களே, எனக்கு தெரியாது, நான் உங்களை முகத்தை தான் அறிந்திருக்கிறேன், உங்கள் முகத்தை தான் இங்கே இருக்கிற எல்லாருடைய முகமும் எனக்கு தெரிகிறது. ஆனால் இருதயத்தை பார்க்கிறவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வழி எப்படிப்பட்ட வழிகளாக இருக்கிறது? சங்கீதக்காரன் அநேக இடங்களில், அந்த சங்கீதக்காரன் என்ன நான் யோசிப்பேன், அவன் தன் ஆத்மாவோடு பேசுகிறான். நீ கரெக்டா இருக்கிறியா? என் ஆத்துமாவே நீ கர்த்தரை சோத்தரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை சோத்தரி. டெஸ்ட் பண்றான். என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? எனக்கு ஆத்மாவோடு, சில பேருக்கு ஆத்மா செத்து போயிருக்குது, அது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் தான். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே ஒரு வாக்கின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. வாலிபருடைய ஆவிக்குரிய வாலிபர்களும் பிரியமானவர்களே, நன்றாய் கவனியுங்கள், பரிசுத்தமான வாலிபர்களை காண்பது ரொம்ப அரிதாக இருக்கிறது. பரிசுத்தமுள்ள வாலிபரை காண்பது ரொம்ப அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் டெலிவிஷனில் மற்ற இடங்களில் ஆவிக்குரிய சேனல்களில் பார்த்தீங்கன்னா வாலிபர் ஆராதிக்கும் போது, வாலிபர் மெய்மறந்து ஆராதிக்கும் போது, என் திருச்சபையினுடைய வாலிபருடைய அந்த பரிசுத்தமான வாழ்க்கை இப்படி காணப்பட வேண்டும் ஆண்டவரே, என் திருச்சபையில் என் வாலிப பிள்ளைகள் எழுமன ஆண்டவரே, எதிர்கால திருச்சபையாக இருக்கிற வாலிப பிள்ளைகள் அவருடைய வழிகளில் நிலையற்றவர்களாய் அல்ல, உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற வாலிபர்களாய் காணப்பட வேண்டும். வாலிபர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராதபடி பிசாசானவன் இன்றைக்கு கையில் ஒன்று கொடுத்துருக்கிறான். அதுதான் என்ன சொல்லுங்க? இது கூடவா வளராதபடி ஒன்று கையில் கொடுத்துருக்குறான். ஒரு அக்கா ஆக்ஷன் பண்ணுறாங்க. செல்போன். இது வாலிபன் தன் வழியை சுத்தம் பண்ணாததுக்கு காரணம் அந்த செல்ஃபோன் தான். 6லையும் கெட்டு போகுது, 16லையும் கெட்டு போகுது. செல்ஃபோன் நல்லதுக்கு என் ஃபோனை நான், என் கரத்தில் இருக்கிற ஃபோனை நான் தைரியமாக கொடுப்பேன் உங்ககிட்ட. நம்ம வாலிப பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஃபோன் அந்த டேபிள் மேலே தான் இருக்கும். இப்போலாம் ஃபோன் வந்தால் எடுத்துகிட்டு வெளியே போயிடுதுங்க. பார்த்துருக்குறீங்களா? அப்போல்லாம் ஃபோன் எங்கே இருக்கும்? அங்கேயே உட்காருவாங்க, அம்மா எதிரிலே பேசுவாங்க அந்த பிள்ளைங்க. அப்போ நினச்சிக்கலாம் நம்ம பிள்ளை வேறு வழியில் போகுது, அவன் கர்த்தருடைய வழியில் நம்முடைய பிள்ளை இல்லை. வாலிபன் தன் வழியை சுத்தம் பண்ணாதபடி இந்த செல்ஃபோனில் இருக்கிற அசுத்தங்கள் அவனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது. ஆனால் கர்த்தர் இன்னொன்றையும் கையில் கொடுத்திருக்கிறார். இதை தியானிக்கிறதினாலும் இதனாலே அவன் தன்னை காத்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாலிப பிள்ளைகள், நம்முடைய திருச்சபையினுடைய வாலிப பிள்ளைகள், இங்க இருக்கிற அநேகர் நீங்க டிவியில் மெய் மறந்து பார்ப்பீங்க, பாட்டு பாடும் மெய் மறந்து ஆராதிக்கீங்க வாலிப பிள்ளைங்க. எனக்கு ரொம்ப நான் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுவதனுடைய காரணம் இந்து மக்கள்லாம் இருப்பாங்க சுற்றி, அதனால் மைக் ஆஃப் பண்ணுறது போல் இங்கே ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, எனக்கு ரொம்ப நான் ஊழியக்காரனாக இருப்பதினால எங்கள் திருச்சபையில் 2 வாலிபர் தான். வாலிபர் கூட்டம் 4 வாரம் ஸ்டாப் பண்ண, மழையானா கூட ஸ்டாப் பண்ண மாட்டேன். வாலிபர் கூட்டம் எப்படி அவன் வளருவான்? என் வாலிப மகன் கர்த்தருடைய வழியிலே வளர வேண்டுமானால் அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது, வாலிபர் கூட்டத்துக்கு வரும்பொழுது, ஓய்வு நாளுக்கு வரும்பொழுது, உபவாச ஜெபத்துக்கு வரும்பொழுது, அப்பொழுதுதான் அவன் தன் வழியிலே நன்றாக கர்த்தருடைய வழியிலே, கர்த்தருடைய வசனத்தின் வழியிலே அவன் வளருவான்.
உங்கள் பிள்ளைங்களாம் வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு சில பிள்ளைகள், எல்லாரும் அப்படி அல்ல. கர்த்தருக்குள்ளே ஜெபிக்காமல், வேத வசனத்தை வாசிக்காமல், ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெறாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த பிள்ளைகள் சபைக்கு சரி வராமல் இருக்கிறதுனால தான். வாலிபர்களாய் ஞானஸ்நானம் பெற்ற அநேக ஆண்டு காலம் ஆகியும் இன்னும் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற வாலிபர்கள் எத்தனையோ பேர். வாலிபன் தன் வழிகளில் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? அவன், அதுதான் சங்கீதக்காரன் 1வது வசனத்திலே சொல்கிறான், அவன் பரியாசக்காரோடு கூட நின்று கொண்டிருக்கிறான். 2வது, பாவிலுடைய வழியில் நிற்கிறான். துன்மார்க்கருடைய ஆலோசனை அவன் கேட்கிறான். எப்படி அவன் தன் வழிகளில் தன் வழியை அவன் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும்? தேவனுடைய ஆலயத்திலே அவன் வரும்பொழுதுதான், சத்தியத்தை அவன் கேட்கும் போதுதான் அவன் பரிசுத்தமாக்கப்பட முடியும். பிரியமானவர்கள், வாலிபர்களுக்கெல்லாம் இன்னொரு காரியத்தை சொல்றேன். வாலிபர் என்று சொன்னாலே நாம் யோசேப்பை பரிசுத்தத்துக்கு அடையாளமாக, யோசேப்பை குறித்து நான் அவரை குறித்த ஒரு ஆர்டிக்கல் நான் படிக்கும்பொழுது, அவர் 2 வருஷமும் அந்த ஜெயிலில் ஜெபம் தான் இருந்தாராம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் இருதயத்தில் தன் தகப்பனாகிய, நன்றாக கவனி, தன் தகப்பனாகி யாக்கோபு சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் அவன் கேட்டு, ஏன்னு சொன்னால் ரொம்ப பிரியமான பிள்ளை யாக்கோபுக்கு. யோசேப்பு ரொம்ப பிரியமான பிள்ளை. ராகேலுக்கு பிறந்த மகனாகிய இந்த யோசேப்பு ரொம்ப பிரியமான பிள்ளை யாக்கோபுக்கு. அந்த மகன் நல்ல பிள்ளையா, அவங்க அண்ணனை போல, அவங்க தம்பியை போல, நல்லா கவனி, அண்ணன் தம்பியை போல அவன் இல்லை. அவன் சற்று வித்தியாசமானவன். அப்படிலாம் இல்லை. யோசேப்பு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வாலிபனாக இருந்தான். அவன் 2 வருஷம், நல்லா கவனிங்க, அவன் குழியிலே போட்டு மறிக்கலை, அவனை விற்கிறாங்க, அவன் எகிப்து கொண்டு போகப்படுகிறான், போர்த்திபாருடைய வீட்டிலே அவன் வேலை செய்கிறான். 39வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எந்த ஒரு வாலிபன் கர்த்தருடைய வழியிலே நடக்கிறானோ அவனோடு கூட கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. அந்த வாலிபன் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே நான் இப்படி சொல்லுகிறேன், யோசேப்புடைய வழியிலே கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. நான் சிலர்லாம் சாட்சி நான் இப்படி கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். என் பிள்ளை முன்ன மாதிரி இல்லை. வாலிபர் கூட்டத்துக்கு நான் சொல்லுவீங்க நினச்சேன். வாலிபர் கூட்டத்துக்கு என் பிள்ளைகள் வந்தார்கள், இப்போது ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நான் ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய அண்ணன் மகள் 13 வயது ஆகிறது. அண்ணன் மகள் வாலிபர் கூட்டத்துக்கு வந்தார்கள். அந்த ஐயா எல்லாவற்றையும் ஓப்பனாக பேசினார். வாலிபர் புரிந்து கொள்கிற வண்ணமாக பேசினார். அந்த வாலிபருடைய உள்ளத்தை கவர்ந்து கொண்டார். அப்போ அந்த மகள் என்னுடைய அம்மாவிடத்திலும் என்னிடத்திலும் அவர் சாட்சி பகிர்ந்து கொண்டார்கள். நான் கடந்த 15ஆம் தேதியிலிருந்து இரவில் அந்த பிள்ளை ஜெபிக்கிறதை நான் கண்ணாட பார்த்தேன். அவர் சொன்னாங்க, ஜெபம் பண்ணணும். அந்த ஐயா சொன்னார், ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும். ஒவ்வொரு நாள் இரவும் அந்த பிள்ளை முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவதை நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். இப்படிப்பட்ட சாட்சிகள் நம்ம பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார்களா? பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது என்ன, கிறிஸ்துவ ஜீவியம் என்பது என்ன? நன்றாய் கவனி. நம்முடைய சாட்சி, நாம் எந்த பகுதியிலிருந்தே வந்திருந்தால், 4வது திசையிலிருந்து வந்திருந்தாலும் சரி, அந்த இடத்திலே நாம் வாழுகிறதான அந்த பரிசுத்த வாழ்க்கையினுடைய சாட்சியே போதும். அல்லேலூயா. யோசேப்பு வாலிபருக்கெல்லாம் கர்த்தருடைய வழியிலே எப்படி நடக்கணும் நல்லா கவனிங்க. ஒரு நல்ல சாட்சி இந்த யோசேப்பு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் அநேகர், என் பிள்ளை என்னை மதிக்க மாட்டான், என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டான், முரட்டத்தனம் பண்ணுறான். நீங்களாம் இருக்கிறீங்க, பெரியவங்களாம் இருக்கிறீங்க, பின்னாடி எல்லாரும் இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் உங்களுடைய அப்பாவுக்கு நீங்கள் திருமணமானால் கூட ஒரு விதமான பயம் இருக்கும். உங்கள் அப்பா மேலே ஒரு பயம் இருக்கும், அம்மா மேலே ஒரு பயம் இருக்கும். இன்றைய கால பிள்ளைகளுக்கு என்ன இல்லை, பேரண்ட்ஸை பார்க்குற தலையில் தட்டிதுங்க.
இவங்க தான் பணம் கட்டி படிக்க வைக்கிறாங்க. யார்? அம்மா தான், அப்பா தான் பணம் கட்டி படிக்க வைக்கிறாங்க. அம்மா அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறீர்களா? அவனை சும்மா கிண்டிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணுறோமா? நம்ம வேத வசனத்தின்படி வாழுறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரெண்டாவது ஒரு வாலிபனை பற்றி நான் சொல்கிறேன். முதல் வாலிபன் யோசேப்பு. அவன் பரிசுத்தமாக இருந்த, பாவையோடைய வழியில் நிற்கல. போர்த்திபாருடைய மனைவி அவனை பாவ வழியில் இழுக்க பார்த்தா. அந்த வாலிபனை, அந்த அழகான வாலிபனை இழுக்க பார்த்தா. ஆனா கர்த்தருடைய வழியிலே யோசேப்பு நின்றான். அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி போனான். பாவியுடைய வழியிலே நிக்கல. ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள்? வாலிப சமுதாயம் எங்கே நின்று கொண்டிருக்கிறது? இயேசுவின் சமூகத்தில் நன்றாக கவனிங்க. ஊழியம் செய்கிற பகுதியில், அது சுவிசேஷ ஊழியமா இருக்கட்டும், எந்த ஒரு ஊழியமா இருக்கட்டும், எந்த இடத்துல நிற்க வேண்டுமோ அங்கே தேவ சந்நிதியிலே நம்முடைய வாலிப பிள்ளைகள் நிற்காதபடி பாவியுடைய வழியிலே. நான் திரும்ப சொல்றேன், எல்லாரும் அல்ல, ஒரு சில பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்கள். நம் பிள்ளைகள் வீட்டிலே இருப்பது போல வெளியிலே அல்ல, கல்லூரியிலே அல்ல, சபையிலே இருக்கிறது போல வந்திருக்கிற பெரியவர்களே, நாம் வெளியே சென்றவுடனே நம்முடைய ஆவிக்குரிய மாதிரிகள் மாறி போய் விடுகிறது. கர்த்தருடைய வழியிலே, வசனத்தினுடைய வழியிலே. பிரியமானவர்கள், வேத வசனம் சும்மா சொல்ல, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனும் தேறினவனாக, எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக நம்மை தகுதி அடைய செய்கிறது. நான் தேவ மனுஷன் என்பதை அறிந்து கொள்ள முடியாய் செய்கிறது வேத வசனம். சங்கீதம் 19 சொல்லப்படுகிறது, வேத வசனம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லி. இன்றைக்கு வாலிப சமுதாயம், இன்றைக்கு ஒரு நிமிஷம் மக்கள் இறுதியாக ஜெபம் பண்ண போகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஊழியத்துக்கு வாலிபர்கள் எழும்புவது இல்லை. உலக அளவில் பெந்தகோஸ்தே திருச்சபை அறிக்கை ஒன்றை வாசித்தேன். கிட்டத்தட்ட 4 ஆண்டு 3 ஆண்டுகள் அந்த திருச்சபையில் தமிழ்நாட்டிலிருந்து ஊழியக்காரங்க எழும்பலியாம். வாலிபர்லேருந்து மிஷனரி ஊழியம் செய்ய, போதகர் ஊழியம் செய்ய அந்த பெந்தகோஸ்தே அறிக்கையில் வாலிபர்கள் தமிழ்நாட்டிலிருந்து எழும்பலியாம். ஒரு வாலிபர் கூட எழும்பலியாம். இவ்வளோ வேதனையான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில், புதிய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனை வாலிபர்கள்! யோசுவா ஒரு வாலிபர். இந்த யோசேப்பை போல இன்னைக்கு வாலிபரை தேடிக்கொண்டிருக்கிறோம். யோசேப்பை மாதிரி யாரனா இருக்கிறாங்களா? யோசேப்பை மாதிரி எந்த வாலிபரனா இருக்கிறாங்களா? யோசேப்பை போல பரிசுத்தமாக வர வாலிபர்கள் இருக்கிறார்களா? இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைமை. இன்னைக்கு எல்லாரும் ஒன்றா உட்காந்து நம்ம சாப்பிட்றோம். வீட்டில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து, பையன், அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாம் உட்காந்து ஒன்றா சாப்பிட்றோம், ஒன்றா டிவி பார்க்குறோம், ஒன்றா செல்போனை பார்க்குறோம். ஆனால் ஒன்றா ஜெபிக்கிறோமா? ஒன்றா வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால் இல்லை. அந்த அம்மா மட்டும் தான் ஜெபம் பண்ணுவாங்க. வாலிப பிள்ளைங்களா அது எங்கேயும் வெளியே போய்க்குது. பாஸ்டர் ஜெபத்துக்கு வீட்டுக்கு வந்திருப்பார். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா குடும்ப ஜெப வைக்கும் போது அந்த வாலிப பையனை காணாமல் போயிடுவான். குடும்ப ஜெப கூட்டம் வைக்கும் போது வாலிப பையன் காணாமல் போயிடுவான். அதே போல் சபையில் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய அபிஷேகம் கூட வச்சா வாலிப பையன் காணாமல் போயிடுவான். அப்போ எங்கே நிற்கிறான் அவன்? அந்த வாலிபன் தன் வழியை சுத்தம் பண்ணுகிற ஆலயத்தில் சுத்தம் பண்ணுகிற வேத வசனத்தினால் சுத்தம் பண்ணுகிற, நல்ல கவனி, வேத வசனத்தை விட்டு நல்ல கவனி, தாயின் கருவிலே பெற்றெடுத்த அந்த பிள்ளை எங்கே நிற்கிறான்? யாருடைய ஆலோசனை கேட்டு இங்கே ஆலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது? உன்னுடைய வாலிபன் எங்கே நின்று கொண்டிருக்கிறான்? பாவிலுடைய வழியில, பரியாசக்காரன் இருக்கிற இடத்துல, துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்கிற வாலிபன் மத்தியிலே உன் வாலிபன் நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தினாலே தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தான். ஹல்லேலூயா. யோசேப்பு அப்படியே பிடிச்சு கொண்டான் தன் தகப்பனுடைய வார்த்தையை. என்று எத்தனை பெற்றோர்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்க. பையன் பேச்சு கேட்டே ஜெபம் பண்றா. அப்ப இருந்த பேரண்ட்ஸுக்கும் இப்ப இருக்கிற பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். அப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் அந்த வாலிப பையனும் வாலிப பொண்ணும் என்ன செய்வார்கள் சொன்னா, முதலாவது அவங்க நல்லா குளிப்பாட்டி குளிக்க வச்சு
ட்ரெஸ் பண்ணி அவங்கள முதலாவது சபைக்கு அனுப்பிச்சிட்டு பின்னாடி தான் என்ன பண்ணுவார்கள், அந்த பேரண்ட்ஸ் வருவார்கள். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அது பைபிளை ஃபஸ்ட்டு தூக்கிட்டு வந்தது. அந்த ஐயா பைபிளை தூக்கிட்டு வந்துடுறாரு, அந்த அம்மா பைபிளை தூக்கிட்டு வந்துடுறாங்க. வாலிபர் எங்கே, வாலிபர் எங்கே? ஆதாம் ஒரு வாலிபர். இன்றைக்கு நான் பேரண்ட்ஸ் பார்த்து கேட்குறேன், ஆதாம் ஒரு வாலிபர். ஆண்டவர் கேட்ட அதே கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? தாய்மார்களே, தகப்பமார்களே, உங்கள் வாலிபர்கள், உங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? அவங்க தூரமாக இருக்கிறாங்க ஐயா, கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கு. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டி சேர்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட நெருங்கி ஜீவிக்கிறேன். உங்கள் வாயில் வர அந்நிய பாஷை உங்கள் பிள்ளையுடைய வாயில் வருகிறதா? நீ எல்லாரும் சிந்திக்கணும். பின்னாடி அமர்ந்து கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளை வைத்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி, பிள்ளையுடைய வழி கர்த்தருக்கு விரோதமான வழியில் இருக்கிறது. எரோபியாம் ரெகோபியாம் பற்றி இப்போ கேட்டோம். ரெகோபியாம் என்ன செய்தார்னு சொன்னால், அவரோடு கூட இந்த வாலிபருடைய வார்த்தைகளை கேட்டார். அந்த வாலிபர் சொல்கிறாங்க ஆலோசனை, நண்பா நீ என்ன செய்யணும் தெரியுமா, உங்கள் அப்பாவை காட்டினோம், உன் தகப்பனை காட்டிலும் நீ என்ன பண்ணணும், இந்த ஜனங்களை இன்னும் கொடுமையாக வேலை செய். ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், இன்னொரு பையன் ரட்சிக்கப்பட்டு நல்ல வழியில் நடப்பான். ரட்சிக்கப்படாதவன் கூட ரட்சிக்கப்பட்டவர் தான் அவன் ஆலோசனை சொல்லுவான், துர்மார்க்கமான ஆலோசனை தான் சொல்லுவான். யோசேப்பை போல கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்கள். 2 வருஷம் அவன் ஜெயிலில் இருந்தான். அந்த யோசேப்பு என்னை ஜெபிக்கிற வாலிபர்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவானா, முதலாவது அவன் ஆலயத்துக்கு வரும்பொழுது தான். ஆலயத்துக்கு வரணும், அவன் எல்லா வாரத்தையும் அந்த தம்பி வரணும், அந்த தங்கச்சி வரணும், சொல்லணும், பேரண்ட்ஸ் சொல்ல, சர்ச்சுக்கு போ, ஆலயத்துக்கு போ. நீங்கள் வாலிபராக இருந்து இங்கே இருக்கிறவங்களாம், எனக்கு இங்கே இருக்கிறவங்களாம் வாலிபராக இருந்து அதன் பின்பு திருமணமாகி கணவராகி பெற்றோர்களாக நீங்கள் மாறி இருக்கிறீங்க. சிறு வயதிலிருந்து நல்லா கவனிங்க. 2 பேர் தான் எதிர்கால திருச்சபை. ஒன்று சிறு பிள்ளைகள், 2வது வாலிபர்கள். வாலிபர் நம்முடைய மீட்பர் திருச்சபை. நல்லா கவனிங்க, பாலவாக்க திருச்சபையில் வாலிபர் எழும்பிட்டா போதும், இந்த இடம் பத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை போல ஜெபிக்கிற வாலிபர்கள், பரிசுத்தமாய் வாழுகிற வாலிபர்கள். யோசேப்பு அப்படியே பிடித்து கொண்டான். ஒரு வசனம் விவிதமாய் சொல்கிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. யோசுவா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். பற்றி கொள்ள விடாமல் இருப்பது. இந்த வாரம் இப்போ வரப்போகிற முதல் நாள் திருப்பதி எடுத்து பரிசுத்தமாக இருப்பான் அந்த வாலிபன், அவ்வளோதான். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே பாவத்தினுடைய வாழ்க்கைக்கு கடந்து செல்லுகிறான். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் என்பதை மறந்து போகாதீங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்களும் வசனம் சொல்லுது. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிற வழியிலே நடக்கிற வாலிபர்களாய் நம்முடைய திருச்சபை வாலிபர்கள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இது பெற்றோருடைய கையில் இருக்குது. ஊழியக்காரராகிய நாங்கள் 2 மணி நேரம் 1 மணி நேரம் அவர்களோடு கூட இருக்கிறோம். ஆனால் நன்றாக பல மணி நேரம் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். நீ செல்போனை பார்க்குற பையனை பார்த்து பைபிள் படிப்பா, அம்மாவுக்கு இந்த வார்த்தை தெரியலப்பா, கற்றுக் கொடுப்பா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் நகைச்சுவைக்காக சொல்லுகிறேன். இந்த செல்ஃபோன் ஒருத்தரையும் விடலை, செல்வந்தனையும் விடலை. வீடு இல்லாதவனுக்கு கூட செல்ஃபோன் வந்து ரொம்ப முக்கியமாயிடுச்சு. அப்போது நான் வாகனத்தில் டிராஃபிக்கில் நிற்கிறேன். அது பக்கத்தில் ஒரு பாட்டி, எப்படி இருக்கும், 60 வயசுக்கு மேலே தான் இருக்கும். இப்படி பண்ணிட்டு இருக்கா, ஏதோ வெத்தலைக்கு தான் சுண்ணாம்பு போடுறாங்க போல நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அதை பார்க்குது, சிரிக்குது. என்ன இந்த பாட்டிக்கு பைத்தியம் வச்சுடுச்சே, எப்படி கெடுத்து வச்சுருக்குது பாருங்கள் செல்ஃபோன். அதே போல தான் நல்லா கவனிங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டில் பிச்சை கேட்குற ஒரு தகப்பனார், நல்லா கவனி, வயசான தகப்பனார் தன்னுடைய வேதத்தை விரித்து, அதெல்லாம் பார்க்கும்போது உள்ளம் எவ்வளோ குத்தப்படுது தெரியுமா? அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தகப்பனார் வேதத்தை வச்சு படிச்சுட்டு இருக்கிறார். நான் அப்படியே அசந்து போயிட்டேன். அந்த 100 ரூபாய் பைபிள் இருக்கும் பார்த்து, ரெட் கலர் பைபிள் தெரியும் உங்களுக்கு, அதை வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறாரு.
அப்படி எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு. இன்றைக்கு நல்லா கவனிங்க, சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் சத்தியத்துக்குள்ளே வாழலை. எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடைந்திருக்கிறோம். தெரியும் இது பாவம், நமக்கு தெரியும். ஆனால் அந்த வழியில் தான் ஓடிக்கொண்டிருக்குது. பரிசுத்தன்ற வழி இருக்குது ஒன்று, அந்த வழியில் போன மனசு. நல்லா கவனிங்க பிரியமான, இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு முன்பாக நிற்கிற நான் எப்படிப்பட்டவன், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அந்த ஆத்மா தான் பண்ண வெளிப்படுத்தும். மனசாட்சி சொல்லும். நீ எத்தனை பேர் மனசாட்சி கூட பேசியிருக்கிறீங்க? ஆத்மா என்கிற மனசாட்சி அது சொல்லும், அட பாவி, ஜபமே பண்றதில்ல, ஜபம் பண்றேன்னு சாட்சி சொல்றியே, வேதத்தை வாசிக்கவே இல்லை, வேதத்தை வாசிக்கிறேன்னு சொல்றியே. சில பேர் எப்படி அந்த லோன் வாங்கிட்டு அந்த குழந்தை போய் சொல்லும், வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம எப்படின்னா சொல்லுவோம் குழந்தைகிட்ட, அப்பயே போய் சொல்ல கற்றுக் கொடுத்துட்றோம். எங்கள் அம்மா வீட்டில் இல்லை. ஒரு குழந்தை என்ன பண்ணிடுச்சு, எங்கள் அம்மா வீட்டில் இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க. சத்தியத்தை கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. வேத வசனத்தின்படி உங்கள் வாலிபர்கள் வளருங்க. தயவு செய்து பேரண்ட்ஸ், பெற்றோர்களே, தேவனுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளை வேத வசனத்தில், உலக கல்வி நல்லா கவனி, இந்த உலகத்தோடு அழிஞ்சு போயிடும். ஆனால் கர்த்தருடைய வசனம் வார்த்தை நம்மை நியாயம் தீர்க்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு வாசிக்கலாம், பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் நான் முடிக்க போறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நீக்கி போடு, இளம் வயதும் வாலிபம் மாயே. தொடர்ந்து வாசிங்க. நியாய தீர்ப்பிலே உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார் இருக்குதா பிரசங்கியில? 11ஆம் அதிகாரம் மேல் இருக்கிற வசனம் வாசிங்கப்பா. இல்லையா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன் வாலிப பிரயாய்ப்பிலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னே முன்னும். இந்த வசனத்தை அந்த அருமையான ஐயா ரவி பரத் அவர்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சோதனைகள், போராட்டங்கள், வாலிபருடைய வாழ்க்கையில சோதனைகள், நல்ல கவனி, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தினுடைய பெருமை, இது எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் வாலிபன் சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இதை எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டுமானால், உலகம், மாமிசம், பிசாசை அவன் மேற்கொள்ள வேண்டுமானால் அவன் வசனத்தின்படி வாழ வேண்டும், வசனத்தை தியானிக்க வேண்டும். எஸ்ராவை குறித்து எஸ்ரா புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம், எஸ்ரா வேத வசனங்களை தியானிக்கும்படி தன் இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தினான். இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறதே இல்லை. ஒன்று வெள்ளிக்கிழமை, ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு சில வாலிப பிள்ளைங்க பைபிளே தொடுது. எதை நினைக்கணும்? வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை, உன்னை படைத்த தேவனை நீ நினை. எல்லா தீங்கு வருவதற்கு முன்பதாக அவரை நினை. அல்லேலூயா அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி. 9வது, நாம் 11வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? வாலிபனே, நீ சந்தோஷமாயிரு, நீ ஹாப்பியா இரு. வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் நிச்சயமாய் சொல்லுகிற கர்த்தருடைய வேத வசனத்தின்படி வாழாதவர்கள், இந்த உலக சந்தோஷத்துக்கு மாத்திரம் வாழுகிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் நியாய தீர்ப்பிலே அந்த வாலிபனை கொண்டு வந்து நிறுத்துவார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஒரு வேதம் எவ்வளவு அருமையானது, நாள் முழுதும் அதனுடைய தியானம். அல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்றேன், 3 வேளை சாப்பிட்றது போல அட்லீஸ்ட் 2 வேளையாவது வேதம் படிங்க, காலையில் இரவில். அல்லேலூயா. சங்கீதம் 1:2 என்ன சொல்லுகிறது? இதெல்லாம் மனப்பாட வசனம்.
சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வசனத்தின் மேலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நான் அந்த இடத்துல மனுஷன் எடுத்துட்டு வாலிபன் பாக்கியவான். அப்படிப்பட்ட வாலிப பிள்ளை வைத்திருக்கிற குடும்பம் பாக்கியம் பெற்ற ஒரு குடும்பம். அல்லேலூயா. இரவும் பகலும் ஒரு பிள்ளை, வாலிப பிள்ளை வேதத்தை தியானிக்கிறதுன்னு சொன்னா அது தன் வழியை காத்து கொள்ளுகிற ஒரு பிள்ளையா இருக்கிறது இன்றைய கால வாலிப பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய வாலிப பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எங்க சிலர் இதை கேட்டும் நல்லா கவனிங்க. என்னுடைய வாலிப நாட்களில் நான் அபிஷேகத்தை என்னுடைய 14வது வயதில் நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். 14வது வயதிலே நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாகவே அங்கே சதானந்தபுரத்தில் இருந்த ஒரு வாலிப சகோதரர் எங்களை ஜபத்தில் வழிநடத்துவார். ஒவ்வொரு சனிக்கிழமை நாங்கள் இரவு 9 மணிக்கு தொடங்கி, நன்றாக கவனிங்க, அதை எப்போ தான் ஜபம் நிற்கணும் இல்லை, 12 மணி ஆகும், 1 மணி ஆகும். ஒரு நாள் அப்படியாக அபிஷேகம் பெறுவதற்காக நாங்கள் ஜெபித்த போது முதலாவது தேவன் என்னை அபிஷேகம் செய்தார். பின்பு மற்ற எல்லாரையும் அபிஷேகம் செய்தார். கால் நல்லா கவனி, 9 மணிக்கு தொடங்கின ஜபத்தை நாங்கள் 5 மணி வரைக்கும் நிறுத்தவே இல்லை. அந்த வாலிபன் காட்டின அந்த வழியிலே நாங்கள் நடந்தோம். அது மாத்திரமல்ல,